யார் தப்பு செஞ்சாங்களோ அவங்க தான் என்ன செய்யணும்? புரியுதுங்களா? பழமொழி சொல்லப்படுது, என்னது? பிதாக்கள் என்ன தின்பார்களாம்? பழம் இல்லை, காய் தின்னா என்ன ஆகும்? பல்லு கூசும், புளிக்கும். அப்போ நான் காய் சாப்பிட்டேன்னா என் பிள்ளையுடைய பல்லு என்ன செய்யாது? கூசாது. நல்ல ஒரு பழமொழி இல்லையா? அப்போ அவன் தன் தன் அக்கிரமத்தின் நிமித்தம் சாவான் அப்படின்றார். அவங்க செய்கிற தப்பு, அப்பா தப்பு செஞ்சா அப்பா, அம்மா தப்பு செஞ்சா அம்மா, பிள்ளைங்க தப்பு செஞ்சா பிள்ளைங்க, கணவன் செய்தால் அது கணவன், மனைவி செய்தால் அது மனைவி. அப்புறம் எப்படி நீங்கள் காமுடைய சாபம் கானானுக்கு போச்சு அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ளே வந்திருக்கலாம், இல்லை வராமலும் போயிருக்கலாம். ஆனால் நான் அதை சொல்லிக் கொடுக்கல உங்களுக்கு.